Hello friends, welcome back to my channel Althea's Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜர்னி இன் கொடைக்கானல் பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஸ்டே பண்ணிருக்க ஹோட்டலை பத்தி ரிவ்யூ தான். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். சீசன் டைம்ல பார்த்தப்போ நாங்க நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் தேடுறப்போ மே மந்த் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஃபுல்லா இருந்தது. ஸோ நாங்க போனது வந்து ஜூன் 15th. ஸோ இந்த டைம் நாங்க போறப்போ எங்களுக்கு வந்து லக்கிலி ஃபேப் ஹோட்டல்ஸ் கிடைச்சது. நிறைய ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இருந்தது. பட் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொஞ்சம் ஹை வியூ வேணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஹோட்டல் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கொடைக்கானல் லேக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் அந்த ஹோட்டலை ரீச் பண்றதுக்கு. நல்லா ஹை லெவல் ஹைட் வியூ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த ஹோட்டல்ல கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ இருந்தது. செகண்ட் டைம் 12 o'clock to 2 o'clock இந்த டைமிங் தான் வச்சிருக்காங்க. இங்க ஃபேப் ஹோட்டல்ஸ் கூட செகண்ட் டைம் வந்து 12 தான். பட் நாங்க ஏர்லியாவே ரீச் ஆகிட்டோம் அங்க. ஸோ ஆஃப் சீசன்னால ரூம் வேக்கண்டா இருந்ததுனால எங்களுக்கு முன்னாடியே அலோவ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாவே இந்த ஏர்லி செக்இன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் நான் புக் பண்ற டைம் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே நான் கால்ல என்கொயரி பண்றப்போமே ஏர்லி செக்இன் அலௌட் இல்லை மேம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ரூம் வேக்கண்டா இருந்தா தருவேன்னு கூட எனக்கு நிறைய பேர் சொன்னதில்லை. பட் இங்க வந்து ஃபேப் ஹோட்டல்ஸ்லயும் செக்இன் வந்து 12 அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் லக்கிலி நாங்க போன டே அன்னைக்கு வந்து யாருமே ரூம் ஆக்கியபை பண்ணாததுனால எங்களுக்கு ஏர்லி செக்இன் அலோவ் பண்ணாங்க. ரொம்ப கோஆபரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க அங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும். நம்மள டிலே பண்ணாம லைக் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ஃபேமிலியா அப்படின்னா உடனே ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா இருந்ததாங்க. ஃபேப் ஹோட்டல்ஸ்லயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹோட்டல்ஸ் இருக்காங்க கொடைக்கானல்ல. நாங்க ஸ்டே பண்ணது வந்து ஃபேப் ஹோட்டல் ட்ராங்குல் ஹைட்ஸ் நாயுடுபுரம்ல இருக்கிறது. ஸோ இந்த ஹோட்டலை வந்து நாங்க புக்கிங் ஆப் மூலியமா தான் கனெக்ட் பண்ணி ஃபேப் ஹோட்டல்ஸ் வெப்சைட்ல தான் புக் பண்ணோம். ஸோ ஹோட்டல் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் ஆனதுமே உங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்கும். ஸோ ரிசப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ சர்வீஸ் அவங்க கிட்ட கேட்டால் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. அண்ட் கேப் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ நீங்கள் லோக்கல் சைட் சீயிங் பார்க்கணும் அப்படின்னா அவங்க அதுக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய காண்டாக்ட் நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பேக்கேஜ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ நீட் டு வரி. அதாவது நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வரீங்க அப்படின்றதுனா ஹோட்டல் புக் பண்ணிட்ட பிறகவே நீங்கள் அங்கே ரீச் ஆனது பிறகு கூட உங்ககிட்ட கேட்டுக்கலாம். தே வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ஆன் தட். ரூம்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து வெளியவே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ளே ஏரியா வச்சிருக்காங்க. ஸோ கிட்ஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். போர் அடிக்காம இருக்கும். மோஸ்ட்லி நம்ம டிராவல் பண்றப்போ வி வில் பி வெளியே தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ வந்துட்ட பிறகு கிட்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா மார்னிங்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் சரி ஈவினிங்ஸ் நம்ம வந்துட்ட பிறகு கூட கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு ப்ளே ஏரியா அங்கே இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்க்கும் கிட்ஸ்க்கு அங்கே இருக்கு. ப்ளே ஏரியாவிலேருந்து நீங்கள் வெளியே வரப்போ பேசேஜ் 2 விதமாக பிரியும். ஒன் சைடு வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து நீங்கள் ரூம்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழேயுமே உங்களுக்கு ரூம்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருந்தது. ரெஸ்டாரண்ட் வியூ கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஹையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது வந்து தெரியும். ஸோ கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கும். பட் நம்ம ஒரு ட்ராவல் அப்படின்ட்டு போகிறப்போ நம்ம வந்து ஒரு காமான ஒரு பிளேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா வியூ கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைப்போம் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகிறப்போ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஃபுட் ஆல்சோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் புக் பண்ணுறப்போவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடடாக வித்தவுட் பிரேக்ஃபாஸ்டான்ற மாதிரி.
நாங்கள் வந்து வித் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் தான் புக் பண்ணோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஃபேப் ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பஃபெட் வச்சிருப்பாங்களான்றது தெரியாது. மேபி நாங்கள் ஆஃப் சீசன் போனதுனால இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மெனு தருவாங்க, அன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மோஸ்ட்லி நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து மசாலா தோசை அண்ட் பொடி தோசை. ஸோ அங்கே வந்து சாம்பார் அண்ட் சட்னி கூட சைட் டிஷ் வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பிரெட் டோஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஹோம் ப்ரிப்பேர்ட் மாதிரி இருந்தது. ஸோ தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் அந்த கிளைமேட் வேற ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போன டே வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு சன்னியாக தெரியும், பட் ஆனால் கிளைமேட் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. ஸோ அந்த கிளைமேட்க்கு வந்து நம்ம ரசித்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபுட்டு தான் அது. ஸோ ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே வந்து வீடியோஸ் எடுக்க போயிருந்தோம் ரூம்ஸ்க்கு. வர வழி எல்லாமே உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அந்த கிளைமேட்க்கு வந்து ரொம்பவே அப்பீலிங்காக இருக்கும் உங்கள் ஐஸ்க்கு. ஸோ இந்த ஃபேப் ட்ரான்குவல் ஹைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. டீலக்ஸ் ரூம்ஸ், ப்ரீமியம் ரூம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரூம். எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ட்ரிபிள் ஷேரிங்லையும் இருக்குது, நார்மல் எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸும் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூம். இந்த ரூம் வந்து மோஸ்ட்லி ஃபேமிலிஸ்க்கு சூட் ஆகும். ஸோ 2 பீப்புள் ஷேரிங் பேசிஸில் இருக்கும். இன்கேஸ் அடிஷ்னல் 1 பர்சன் வர மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா பெட்டு சார்ஜ் பே பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூமில் வந்து உங்களுக்கு டிவி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட்க்கு உங்களுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் தருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1 குவீன் சைஸ் பெட் இருந்தது. அண்ட் டாய்லெட் ஆல்சோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தெர் இஸ் அ ஷவர் ஹியர். அண்ட் கிட்ஸ் வந்து அலவுட் இந்த ரூமில். ஸோ சைல்ட் ஃப்ரெண்ட்லி தான். அண்ட் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பால்கனி வந்து உங்களுக்கு லைக் பிஹைண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ளே ஏரியா வியூ கிடைக்கும். ஸோ ஃபேமிலியாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூம் சூட் ஆகும், நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப நீங்கள் ஹைட் ஏற வேண்டாம். ஸோ மிட் ரேஞ்ச்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ பெரியவங்க வயசானவங்களாம் வரதா இருந்தால் கூட ரொம்ப ஹைட்டாக அவங்க ஏற வேண்டாம். ஸோ நியர்பையில் தான் இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் வெளியே ஒரு சின்ன சிட் அவுட் கூட வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மார்னிங்ஸில் டைமில் வந்து அங்கே உட்காந்து நீங்கள் கார்டன் பார்த்த மாதிரி ஃபேஸிங்கில் கூட யூ கேன் என்ஜாய் யுவர் டீ ஆர் காஃபி. கீழே எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரூம்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரிபிள் ரூம்ஸ் இருக்கும். அதுவும் ஃபேமிலி பேஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க அதை போய் பார்க்கலாம். இங்கே ஒரே ஒரு ட்ராபேக் எனக்கு என்னன்னு ஃபீல் ஆச்சுன்னா, எல்லாமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாமே ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். யங்ஸ்டர்ஸாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வயசானவங்க வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேலே ஏறி இறங்குறதுக்கு. ஸோ அது மட்டும்தான் நான் ட்ராபேக்காக ஃபீல் பண்ணேன். மற்றபடி இட் இஸ் வெரி நைஸ். ஸோ மேலேருந்து உங்களுக்கு வியூ இன்னுமே சூப்பராக இருக்கும்.
ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ப்ரீமியம் ரூம்ஸ். ஸோ உங்களுக்கு வியூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேலே இருக்க ப்ரீமியம் ரூம்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் புக் பண்ணுங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது கிளைமேட்ஸ். நாங்கள் போன டைம் சன் இருந்தாலுமே ரொம்ப கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததாங்க. ஸோ ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் லாண்ட்ரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இங்கேயே. ஸோ எனி டைம் நீங்கள் அவங்கள வந்து ரீச் பண்ணலாம். சர்வீஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. வாட்டர் ஆல்சோ உங்களுக்கு கேன் வெளியே வச்சுருந்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வாட்டர் தேவைன்னா கூட நீங்கள் எனி டைம் வந்து அது ஃபில்லாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ட்ரிபிள் ரூம். ஸோ இது வந்து ஒரு 3 ஷேரிங் பேசிஸ். ஸோ ஃபேமிலியாக போனீங்கன்னா இது ரொம்பவே சூட்டபுளான ரூமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் என்னென்ன தேவையோ ஒரு ரூமில் லைக் கெட்டில், வாட்டர் எல்லாமே வச்சுருந்தாங்க. டிவி, எக்ஸ்ட்ரா பெட்டும் இருந்தது. ஸோ சொன்ன மாதிரி 3 ஷேரிங் பேசிஸ் அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியாக வந்து ரொம்பவே உங்களுக்கு ஆப்டான ஒரு ரூமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பால்கனி இருக்குது இந்த வியூவில். ஸோ இந்த ரூம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். இந்த வியூவில் சைட்லேருந்து பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வியூ கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லேருந்து பால்கனிலேருந்து பார்க்குறவோ நல்லாவே உங்களுக்கு வியூ கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு பர்சன் கூட இங்கே அகாமடேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் 4 பீப்புள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெட்க்கு பே பண்ணி அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு பர்சனும் அகாமடேட் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி பால்கனி வியூ வந்து இங்கே சூப்பராக இருக்கும் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறப்போ. டீலக்ஸ் ரூம்ஸில் ஆல்ரெடி பீப்புள் ஆக்குபை பண்ணியிருந்ததுனால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ப்ரீமியம் ரூம்ஸ். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது இது. இந்த ரூம் வந்து மோஸ்ட்லி சூட்டபிள் ஃபார் கப்பிள்ஸ். காம்பேக்டாக நீட் அண்ட் டைடியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தது அண்ட் ஆல்சோ ஷவர் ஆல்சோ இருந்தது. ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ அங்கே இருக்குது. அண்ட் அதர் பேசிக் அம்யூனிட்டிஸ் லைக் கெட்டல், வார்ட்ரோப், டிவி இதெல்லாமே இருந்தது. ஸோ எனி டைம் சர்வீஸ்க்கு உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு அவங்க லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருந்தாங்க. யூ கேன் ஜஸ்ட் கனெக்ட் வித் தெம் எனி டைம் உங்களுக்கு என்ன தேவையோ. ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது வந்து அந்த பால்கனி வியூ. ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு சன்லைட் உள்ளே வர மாதிரி இருக்கும். அண்ட் ஈவினிங் டைமில் ரொம்ப சில்னஸ் உங்களுக்கு உள்ளே வர மாதிரியும் இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கொடைக்கானல் ஒரு ஹில் ஸ்டேஷன்னால மோஸ்ட் ஆஃப் த ரூம்ஸில் உங்களுக்கு ஃபேன் இல்லை, தேவையும் படாது. இன்கேஸ் என்ன மாதிரி நீங்கள் ஃபேனும் தேவைப்படுற பர்சனாக இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா இருக்குது. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்தது. அர்லி மார்னிங் நம்ம காஃபி அண்ட் டீ அங்கே உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டே நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஹோட்டல் புக் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனே வேணாம். இந்த ஹோட்டல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் நான் போனாலும் கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஃபீட்பேக் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. ஹோட்டல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹோட்டலை பற்றி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.